பலாப்பழ சீசனு அதே மாதிரி மாம்பழ சீசன் அப்படின்லாம் வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்க நிலையில் வனவிலங்குகளும் வந்து இரையை தேடி ஊருக்குள்ளே வரதை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் அரசு பேருந்தை வழிமறித்த ஒற்றை காட்டு யானை அங்கே இந்த மாதிரி வழிமறிச்சதுனால பயணிகள் அச்சமடைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து யானை நகர்ந்ததுக்கு அப்புறமா பேருந்தை பாதுகாப்பா ஓட்டுநர் இயக்கியிருக்காரு. யானை வந்து இந்த பேருந்தை தாக்க வர மாதிரியான காட்சிகள்லாம் பதிவாகி இருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். வழி இங்க தானே இருக்கு. ஒன்றும் பண்ணாது. அது பார்த்து அதை ஏதோ பண்றாங்கன்னு சொல்லி பயப்படுறது. அடுத்து அணைகள்லாம் எப்போ நிரம்பும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் அது பற்றின ஒரு செய்தி தான் பார்க்குறோம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெஞ்சிட்டு வருது. இதன் எதிரொலியாக இப்போ கர்நாடகாவினுடைய KRS மற்றும் கபினி அணைகளுக்கான நீர்வரத்து கணிசமாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. அப்படியே அந்த நீர் நம்ம தமிழகம் பக்கம் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா விவசாயிகளினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய கனமழையால் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிச்சிருக்கு. 1894 கன அடியில் இருந்து 5516 கன அடியாக அதிகரிச்சிருக்கு. இப்போ அடுத்தபடியாக நீர் வந்து மற்ற அணைகளில் அதிகமாக இருக்கிறது பார்க்குறோம். ஆனால் இப்போ அடுத்த செய்தி வந்து குடிநீருக்கான அந்த நீர் திறப்பு வந்து குறைக்கப்பட்டிருக்க ஒரு இடத்துல மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா மாவட்ட குடிநீர் தேவைக்கு திறக்கப்பட்ட இந்த தண்ணீரினுடைய அளவு 3000 1500 கன அடியாக குறைச்சிருக்காங்க. தொடர் மழையினால குடிநீர் தேவை குறைஞ்சிருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைன்னு நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. மும்பையில் ஏற்கனவே நாம் வந்து தொடர் மழை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி நாம் தென்காசி சம்மந்தப்பட்ட ஒரு செய்தியை பார்த்துடலாம். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த கனமழையால் குற்றால அருவிகள் கணிசமாக நீர்வரத்து அதிகரிச்சிருக்கு. திரளான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோடு குளித்து உற்சாகமாக அங்கே கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் செய்தி பதிவு பண்ணியிருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.